பழனிச்சாமியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா ஃபுட்டுமே ரெடி பண்ணிட்டாங்க பாக்கியா. ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பார்ட்டி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பாட்டி. அப்படியே பாக்கியாவையே பார்த்துட்ருக்காங்க. எப்படியாவது பாக்கியாவை பழனிச்சாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பழனிச்சாமிக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. வரவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க. எப்படிப்பா இருக்க, என்ன இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பழனிச்சாமி சொல்கிறாரு, இல்லை இல்லை எல்லாரும் கேட்டுட்டாங்க, இப்போ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்ன குறை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி சொல்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. சரி, நீங்கள் எதிர்பார்க்குற பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எழில். என்னை புரிஞ்சுக்கணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாக்கியா எடுத்து வந்து ஸ்வீட் தராங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழனிச்சாமி பார்க்குறாரு, என்ன இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. அவங்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு பழனிச்சாமி சொல்கிறாரு. அதே மாதிரி பாக்கியா பழனிச்சாமியோட அம்மாவை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. இங்கே உட்காருங்கம்மா, இங்கே போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. இது எல்லாமே பழனிச்சாமி பார்க்குறாரு. என்ன நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே பாக்கியா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வேற என்ன ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. அதுவா, அவங்க அப்படியே மேலே பார்க்கும்போது லைட் எரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாக்கியா மேலே பார்க்குறாங்க, லைட் எரியுது. ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கியாவையே பார்க்குறாரு பழனிச்சாமி. ஒரே பாட்டு, அப்படியே ரொமான்ஸாக யோசித்து பார்க்குறாரு. பாக்கியா பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. இந்த பார்ட்டி எல்லாமே சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட எல்லாமே வரவங்கெல்லாம் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. என்ன வேணும், என்ன நல்லா இருக்கா, எல்லாமே கேட்டு கேட்டு பண்ணுறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்கெல்லாம் சொல்கிறாங்க. சூப்பர் பாக்கியா, உன்னை நம்பி எது கொடுத்தாலும் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமியோட அம்மா சொல்கிறாங்க. 2 பேரை பார்க்க நல்லா இருக்குது, கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமியோட அம்மா மனசுக்குள்ளேயே பயங்கரமாக யோசிக்கிறாங்க.